என்றும் நான் உனக்கு அடிமை. மருத்துவரால் கைவிடப்பட்டு 7 நாட்கள் தான் உயிரோடு இருப்பார் என்று முற்றுப்புள்ளி வைத்தார்கள். என்னுடைய வாழ்க்கை குருஜிக்கு தெரியும். 7 நாள் தான். இது 1989ஆம் ஆண்டு. அப்போ பாத்தீங்க 5 லட்சம் செலவழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டோம்னா அப்ப இப்ப உள்ள பணத்துக்கு எவ்வளவு கொடுத்து 3 மடங்கு போட வேண்டியதான். 7 நாள் கலர்ல இருக்க உடம்பு கருப்பு கலர் முடியாது. மாயம்மாவுடைய கன்னியாகுமரி ஆதி பராசக்தி அவதாரம். கடலிலே ஒரு கிழவி அவதார கிழவிதானம் அமைத்து வைத்தார் உங்களுக்காய். அம்மை அவளே வந்திருக்காண்டே. யாரு கிடைக்கும் உங்களுக்கு? தேடி தேட ஒண்ணா பொருள் உன்னை தேடி வந்திருக்கிறது. குருஜியுடைய ஒரு உங்க குருஜியுடைய நம்ம குருஜி தான். எல்லாம் ஒன்றுதான், வேற இல்லை. அப்ப அவருடைய கருணையாக சுவாமியும் வந்திருக்கார், அந்த அம்பாளும் வந்திருக்கார். ஆதி பராசக்தி கன்னியாகுமரி யுத்தம் தவம் செய்யும் இந்த கன்னியாகுமரி பகவதி தான் மாயம்மா, வேற யாருமே இல்லை. கடலிலே ஒரு கிழவி அவதார கிழவிதானம் அமைத்து வைத்தார் உங்களுக்காய் அம்மை என்ற பகவதி. கண்டு பணிந்தவருக்கு கைநறை உண்டு, கைலாசம் உண்டு, சத்துள்ள புத்துவப்பா. அதே மாதிரி சுவாமியை சொன்னே அப்படிப்பட்ட பரம்பொருள்கள் உங்களை தேடி வந்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த கருணை கிடைக்கிறது என்று சொன்னால், அப்ப அம்மா ஆட்ட போகும்போது அம்மா தான் சுவாமியை காட்டினார். மருத்துவராக கைவிடப்பட்டு, அம்மா நீதான் எனக்கு ஆறுதலாக இருந்தவள். இந்த உடனே ஒரு நண்பர் பக்கத்திலே இருக்கின்றார். ஒரு தோல்நாப்பை போட்டுட்டார். அதை யோகிராம் சிவகுமாருடைய படம் இருக்கிறார். ஸ்டாண்டிங் விசிறி சிரட்டையோட அப்படி பேச மாட்டார். ஓஹோ, நமக்கு ஒரு முடிவு காலம் வந்து விட்டது. அம்மா காட்டுறாங்க, போட்டாச்சு அப்படின்னு சொல்லி, ஐ எம் நாட் ஏ டாக்டர், வேற முடியும். Go to Arunachaleswara, my father. அங்கதான் போயிட்டு வர்றேன். நீதான் அருணாச்சலேஸ்வரன், நீதான் அந்த பரம்பொருள். No, this beggar is nothing. I am a sinner, dirty beggar. அப்படி இல்லை, நீதான் பரம்பொருள். சுவாமி விசிறி சட்டை எடுத்தார். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஆழ்வார். இந்த ஆட்டம்லாம் இப்ப பார்க்க போறீங்க. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, 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 ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா வயிற்றுல அடிச்சார். அலர்ந்த வயர் எப்படி இருந்தது, உள்ள போய் பழைய கலர்ல வந்தேன். மருத்துவரால் கைவிடப்பட்டவன் விதியே மாற்றி நீயும் வாழலாம் என்பதை நமக்கு ஒரு மருத்துவராகவும் வைத்தீஸ்வரனாகவும் தன்வந்திரியாகவும் இருந்து நமக்கு தருகிறார் என்று சொன்னால் முன்னாள் செய்ய முடியாது என்று இருக்கு. இன்று வரையும் அவருடைய பிரச்சாரம், நாம பிரச்சாரம், நாம பிச்சை, அவருடைய இறைவனுடைய திருநாமம் யோகிராம் சிவகுமார், யோகிராம் சிவகுமார் ஜெயகுரு என்று நாமத்தை பிச்சையாகத்தார்கள் என்று உலகம் முழுவதும் முடிச்சு சொன்னது போல சென்று வருகின்றோம். அப்படிப்பட்ட குருநாதன் யோகிராம் சிவகுமார் அவருடைய பரம கருணையை பெற்றவர் தான் குருஜி. இப்போ அவங்க என்ன ஆகும், அத்தனை போர்ட்ஸ் சிறுடி சாய்பாபா, புட்டபர்த்தி சிறுடி சாய்பாபா, நமது யோகிராம் சிவகுமார், ஸ்ரீ ஸ்ரீ சுதந்திர பாபா அத்தனையும் ஒன்றாக திரண்டதுதான் இங்க இந்த ரூபத்தில் இருக்கு. எனவே நம்பி பிடித்திருந்தோம், பிடிச்சுக்கணும். ஃபைட் எப்படி இருக்கணும், அப்சல்யூட் ஃபைட். இங்க போனவே வந்து நினைக்காத, எல்லாம் தரும். கால நேரம் எப்போ கொடுக்கணும், இந்த நேரத்தில் கொடுக்கணும். சைக்கிள் ஓட்டத்தில் யாராவது கால் கேட்டானா கொடுத்தா என்ன பண்ணே பிளந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அதை உணர்ந்து புரிந்து நடந்து யோகிராம் சிவகுமார் பெரிய ஒரு கப்பல் வியாபாரி. இங்க 1/2 ஏக்கர் நிலம் இருந்தாலே தலைகளும் ஆடலாம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன வரத்து வரலாம். அப்படி இருக்கவன் அமெரிக்காவில இருந்து வரலாம். கப்பல் இருக்கு, பிளைட் இருக்கு, எத்தனையோ $1 பில்லியன் அவருக்கு கையில இருக்கு.
பரிதிபதமாக இருக்கு. வந்து நிம்மதி இல்லை. வடநாட்டுக்கு போறான், ஒவ்வொரு ஆசிரமாக வர்றான், அதுதான் நிம்மதி கிடைக்குது. அவங்க கேட்குறாங்க இதை கட்டி கூட அதை கட்டினா எல்லாம் 50 கோடி 20 கோடி பணத்தை அப்படியே கொடுக்குறாங்க. கொடுத்து வந்துட்டு இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செய்தி வருது. அப்போ வரிசையா பிச்சைக்காரர்கள் பத்தியில் அவரை உள்ளவர் நுழைஞ்சு வர்றாங்க. அங்கே பெருமான் யோகிராம் சிவகுமார், திஸ் பெக்கர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, கம் ஹியர். முதல்ல ஒரு அடி கொடுத்து கையை அப்படி பிடிச்சி பார்த்தாரு. அதோட அவுட்டாயிட்டான். அழுகிறார். இதுவரையிலும் தேட ஒண்ணா பொருள் இதெல்லாம் இருக்கு, பிச்சைக்காரனாக தான் இருக்கா. இது கேட்டு பக்கத்தில் இருக்கு ஆசிரமம் இருக்க, ஆசிரமே கிடையாது, பிச்சைக்காரன் அந்த அந்த காலம் சொல்றது. உடனே கேட்கிறாரு, சுவாமி நீங்க உடம்புல கை வச்ச உடனே ஸ்பரிசன்னு சொல்ல முடியாது. அது கூட என் உடம்புல இருந்தா இத்தனை பீடைகள் ஓடிவிட்டது. நான் மன நிம்மதி இல்லாமல் இல்லை. இவ்வளவு கோடிக்கணக்கான $1,000,000 இருந்த பிறகு கூட எனக்கு நிம்மதி இல்லை. ஆனால் அந்த நிம்மதி கிடைத்துவிட்டது. இனிமேல் உங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய போறேன்னா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருவண்ணாமலையை விலைக்கு அடித்தாங்க. உங்களுக்கு ஆசிரமம் வச்சுட்டாரு. சுவாமி சிரிச்சார். இன்னும் அதிகமாக கேட்பாருன்னு சொல்லி முருகனை புத்தி இல்லையா மனசுக்கு கேட்டு எல்லாம் கேட்டு சுவாமி கடைசியில் சேன் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயம், தட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் பகர். ராமநாமத்தை சொல்லுங்க, போ யூ கேன் கோ அப்படின்ட்டார். உலகம் முழுவதும் பிரான்ச்சை வச்சு அவன் இதை ஏன் சொல்கிறேன் சொன்னார். அப்படிப்பட்ட பொருள் கிடைக்குமா, ஆக்க முடியுமா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடும் நாடி நாட்களும் கடந்து போய் வாடி 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 ஆண்டு போன மாந்தர்களும் இப்படிப்பட்ட குரு பார்வை படைத்தவன் தரிசன தேவகா. ஒரு பார்வை பார்த்தா போதும், ஸ்பரிசத்தால தட்ட. அப்படிப்பட்ட குரு நமக்கு ரசிக்கணும்னா நம்ம புண்ணியம் பல கோடி செய்தேனோ சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது. மனமறியா மொழியிலே பேசுகின்றது உன் மலர்முகத்தை மறுபடியும் பார்ப்பது. பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது, போன ஜென்ம வாசனை
இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. பற்றி கொண்டே உன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன். இந்த பாதம் என்ன தரும்? இன்பமே தம்பி பாதம் இறைவா உங்கள் திருப்பாதம்.